பச்சை பயிரை வச்சு இப்படி செஞ்சால் ஒன்று கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபி. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அரை கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. அதாவது 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் அரை கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை பயிரை 2 தடவை அலசிட்டு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. பச்சை பயிறு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்படி நம்ம நசுக்கினால நசங்குது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறணும். இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நான் தண்ணி வடித்து எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் நீக்கிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்றேன். 4-5 பூண்டு பல் தோல் நீக்கிட்டு 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸில் இருக்கனால நான் 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க. உடச்சி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது அதையும் சேர்த்துட்றேன். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு சரியாக அரைப்படலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பச்சை பயிறு கேரட் எல்லாமே பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எந்த கப்பில் நம்ம பச்சை பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு, இது நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலே தான் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதோட ஈரப்பதத்திலே இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். சப்போஸ் ஈரப்பதம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்தேங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் கிடைக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம சின்னதாக ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி மாவில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் போட்டு தேய்க்க போகிறதில்ல, மாவு போட்டு தான் தேய்க்க போகிறோம். மேலே கொஞ்சமாக அப்படியே மாவை தூவி விட்டுட்டு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கோங்க. இது திரட்டும் போது பார்த்திங்கன்னா சுற்றிலும் அப்படியே வெடிப்புகள்லாம் வரா மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஷேப் வரணுங்கிறதுக்காக எதனா டப்பா இல்லைனா கிண்ணம் தட்டு வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் சுற்றி வர மாவை மறுபடியும் நாம் எடுத்து திரட்டிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம திரட்ட போகிறோம். நான் 4 சப்பாத்தி திரட்டிருக்கேங்க. மீதி சப்பாத்தி மாவு வந்து தேவைப்படும் போது சூடாக நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுட்டேன். சுடுறதுக்காக ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேங்க. தவா நல்லா சூடாகிடுச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியை இதில் போட்டுடலாம். 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ஒரு 15 செகண்ட் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ திருப்பி போட்டுறேன். திருப்பினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெயை சேர்க்காமல் சுடுறதா இருந்தாலும் நீங்கள் சுட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். 2 பக்கமும் நல்லா வேகணும். இந்த பக்கம் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடுமே நல்லா கலர் நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. நாம் வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்கிற சப்பாத்தி நான் சுட போகிறேன். சுட்டுட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிரை வச்சு கூட கோதுமை மாவையும் சேர்த்து கேரட் சேர்த்து அருமையான சப்பாத்தி நாம் தயார் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம கேரட்டும் சேர்த்துருக்கோம், பச்சை பயிரும் சேர்த்துருக்கோம், கூட கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம். நம்ம மைதா சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிடணுன்றது கட்டாயம் கிடையாது. விருப்பப்பட்டால் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் தேவைப்பட்டால் நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம், இல்லை வெறுமனே கூட சாப்பிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் திரட்டி எடுத்த 4 சப்பாத்தியுமே நான் சுட்டு எடுத்துட்டேங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தான் சுட்டுருக்குறேன். எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் வெறுமனே கூட சுட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. அவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். நான் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்லான்னு சாம்பார் எடுத்து வச்சுருக்கேன்.
டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம அதில் சேர்த்தது பச்சை பயிறுன்றதுனால அதோட ஃப்ளேவர் மட்டும் தெரியும். பச்சை பயிரில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சப்பாத்தியை வெறுமனே செய்யாமல் இந்த மாதிரி சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.